ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு ஸ்ரீலங்கன் கறியான கங்குன் கீரை கறி 2 முறையில் செஞ்சுருக்கிறேன். ஒன்று உரப்புக்காகவும், ஒன்று புளிக்கறியாகவும். இந்த கறி ஒரு முறை சரி நீங்களும் செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இது வந்து கோடை காலங்களுக்கு அப்படின்ட்டா குடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு கறி. நல்ல ஆரோக்கியமான கறி. உங்களுக்கு பல நோய்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கறி தான் இது. எனக்கு விருப்பமான கறி தான் இந்த கங்குன் கீரை கறி. அதைத்தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் விருப்பம்னா நீங்கள் இதே போல் செஞ்சு எடுத்து கேளுங்க. வாங்க எப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து இந்த கறியை வந்து நான் நல்லா வதக்கல் மாதிரி தான் செஞ்சிருந்தேன். அதாவது பலாக்கொட்டை அவிச்சு போட்டு நல்ல ஒரு பிரட்டல் கறி மாதிரி தான் செஞ்சுருந்தேன். இப்போ இது செய்கிறதுக்கு உங்களுக்கு பலாக்கொட்டை கொஞ்சம் தேவை. பலாக்கொட்டை இல்லாட்டியும் உங்களுக்கு இது தனியாக கீரையிலையும் செய்ய இயலும். ஆனால் இந்த பலாக்கொட்டை போட்டு செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பலாக்கொட்டை கொஞ்சம் கிடைச்சா நீங்கள் இந்த கறியை செஞ்சு பாருங்கள் ஒரு முறை சரி. கீரை வாங்கினா நீங்கள் இந்த கீரையை வந்து இந்த காம்பு பகுதி எடுத்துடுங்க. காம்பு பகுதியில் முத்தல் பகுதி மாதிரி இருக்கும் கீழ்ப்பகுதி, அதை கட் பண்ணி அப்படியே ஓரம் வச்சுட்டு நீங்கள் நடுப்பகுதி காம்பு பகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பகுதி தான் கீழ்ப்பகுதி. இது வந்து நல்ல முத்தல் ஆகிக்கும், அதை அப்படியே ஓரம் வச்சுட்டேன். இப்போ மற்ற பகுதியெலாம் நான் கட் பண்ணி எடுத்து எப்படி ஒரு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கறிக்கு வந்து பலாக்கொட்டையை நாங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணியில். அதை நல்லா வெந்த போகிறோம் இதை எடுத்து ஆற வச்சிடணும். ஆறின போகிற தான் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விரும்பிய மாதிரி 4 ஷேப்லையும் கட் பண்ணிலும் இல்லாண்டா ஃபுல்லாக உரித்து அப்படியே போடுவோம். மேலும் இதை நான் வந்து பேப்பர் ஒன்றுக்கு போட்டுனேன். அப்போ தான் டக்குன்னு இது வந்து ஆறி அந்த ஈரமெல்லாம் காஞ்சி வரும் மேல் பகுதியில் உள்ளது. அப்போ எங்களுக்கு அதை கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து 2 தான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்துனேன். அதோட கொஞ்சம் கடுகு சேர்த்துனேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரச்சல அதோட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டேன். இது 2 நல்லா பொரிஞ்சு வரச்சல பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கணும். பூண்டு பொரிஞ்சு வரச்சல இதோட வெங்காயம் சேர்த்துக்கணும். ஒரு பாதி அளவு வெங்காயம் சேர்த்துனா போதும். வெங்காயம் சேர்த்த பிறகு இதோட உங்களுக்கு பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து இது எப்படி நல்லா வதங்க விடணும். இதோட கொஞ்சம் நற்சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கி வரச்சு நல்ல ஒரு மணம் வரும். இப்போ இதோட வந்து நாங்கள் உரப்புக்காக கட்டர்த்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். உங்களுக்கு இதுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலும். அதோட வந்து கொஞ்சம் உப்புத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதோட வந்து நான் கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் சேர்த்துனேன். உங்களுக்கு மஞ்சத்தூள் சேர்க்காமைக்கும் இந்த கீரை கறி செய்ய இயலும். மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதோட வந்து நாங்கள் அவிச்சு வச்சிருந்த பலாக்கொட்டை அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் மாசித்தூளும் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மாசித்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இருந்தால். இப்போ இதோட நாங்கள் வந்து உப்பும் கொஞ்சம் சேர்த்த போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் கீரையை சேர்த்துக்கணும். கீரை சேர்த்த போகிற இந்த கீரைக்கு தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. ஏன்னா இந்த கீரையில் வந்து தண்ணி விட்டு வெந்து வரும். ஒரு சட்டி ஃபுல்லாக இந்த கீரை இருந்தாலும் உங்களுக்கு லாஸ்ட்டில் வெந்து வரச்சில பார்க்கலும் கடைசியில் வந்து கொஞ்சமாக தான் வரும் இந்த கீரை கறி. இதை அப்படியே மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மாதிரி அப்படியே வச்சுருங்க. அது அப்படியே வெந்து வரும். வெந்து வரச்சில உங்களுக்கு தண்ணி விட்டு வரும் அந்த கறி பார்க்கச்சில விளங்கும் உங்களுக்கு எப்படின்ட்டு. நான் இப்போ திறந்து பார்க்குறேன். இந்த அளவு தண்ணி விட்டு வந்துட்டது. இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் வற்றணும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்தால் தான் இந்த கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி வச்சுட்டு அப்போ வந்து இந்த கறி வந்து நல்லா வற்றி நல்லா பெரட்டல் மாதிரி இந்த கறி வரும். இப்போ இந்த கறி வந்து இந்த அளவு போதும். இப்போ இதை நான் வந்து இறக்கி நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு காட்டுறேன் எப்படின்ட்டு. இந்த கறி ஒன்று இருந்தாலே உங்களுக்கு ஒரு பிடி சோறு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடலாம். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பலாக்கொட்டை கீரையோட சேர்த்து செஞ்சதால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒருத்தருக்கு அப்போ பிரயோசனமாக இருக்கும். அடுத்த கறி வந்து என்ன கறின்னு பார்ப்போம். அடுத்து வந்து இந்த கீரை கறி மட்டும்தான் புளிக்கறி ஆக்குறேன். எனக்கு இந்த புளிக்கறி தான் நல்ல விருப்பம். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு புளியெல்லாம் போட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இந்த கறி தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி செஞ்சுருக்கிறேன். இந்த கறி அடுத்து அந்த முதல்ல செஞ்ச பிரட்டல் கறி இது 2ல் எது உங்களுக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த கறி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இது வந்து இன்னொரு நாள் செஞ்ச கறி தான். இந்த கீரை வந்து நான் வந்து ஒரு நாள் கடையில் வாங்கினது தான். இது சிலவங்கள்ட்ட வீட்டுகள்லையும் தோட்டங்கள்லையும் செஞ்சுருப்பாங்க. இந்த கீரை வந்து இப்படி ஒரு கட்டு வாங்கினாலே போதும் ஒரு 3, 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த கட் பண்ண டைமும் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கீரைகளை. ஏன்னா இந்த கீரைகளில் இந்த பூச்சி புழுக்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும்.
கீரையை நீங்கள் க்ளீன் பண்ண போகிறோம் இந்த நெட்டு பகுதி கீழ் பகுதி இதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு நீங்கள் இலைப்பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு நீங்கள் இதை வந்து கழுவுற டைமுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு வச்சு நீங்கள் கழுவுங்க. ஏன்னா கீரை கழுவுற டைமுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்து தான் கழுவணும். கழுவின கீரையை நான் வந்து இப்போ ஒரு சட்டியில் போட்டேன். போட்ட பிறகு இதோட கொஞ்சம் வெங்காயம் வெந்தயம் சேர்த்துனேன். சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான மசாலாக்கள் என்னென்ன சேர்க்குறேன்னு பார்ப்போம். அடுத்து வந்து புளிக்காக குறைக்க உப்புத்தூள் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு மிளகுத்தூள் சேர்த்துனேன். மிளகுத்தூள் அதோட மல்லித்தூள் கொஞ்சம் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகுத்தூள் மல்லித்தூள் சீரகம் அதோட மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலும். மாசித்தூள் சேர்த்து 2ஆம் பால் சேர்த்து தான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு தண்ணி சேர்க்கல் 2ஆம் பால் மட்டும்தான் சேர்த்தேன். இப்போ நல்லா இது வெந்து வருகுது. இப்போ நல்லா தண்ணி விட்டு அந்த தேங்காய் பால் சேர்த்து நல்லா வற்றி வெந்து வருகுது. இப்போ ஒரு ஃபுல்லாக ஒரு சட்டி போட்டு நான் ஒரு ஆப்பி அளவு மாதிரி தான் கறி வருகுது. இது வற்றின பிறகு நாங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கணும். கட்டி தேங்காய் பால் ஊற்றி நல்லா ஒரு கொதி வரசில் இதை உங்களுக்கு இறக்கி எடுத்துக்கலும். எப்படி இப்போ இந்த டைம் நீங்கள் உப்பு புளியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தான் தாளித்து ஊற்றிக்க போகிறேன். ஒரு பேனில் ஒரு கரண்டி எண்ணெய் போட்டு அதில் கடுகு போட்டு பூண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து இது நல்லா பொரிய விட்டு இந்த கீரையோட சேர்த்துட வேண்டியது. நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த கறியோட ஒரு சால மீன் பொரியல் இல்லாட்டி ஒரு பரட்டல் அவியல் மாதிரி செஞ்சுருந்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வந்து லஞ்ச் ஒன்றுக்கு செஞ்சது தான். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.